கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிதியோன் வாழ்க்கையில் நேர்ந்த ஒரு அற்புதமான அனுபவத்தை இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். கிதியோன் தன் எதிரிகளாகிய மீதியானருடைய கைக்கு தப்புவிக்கும்படியாய் அவருடைய வெள்ளாண்மையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கே கோதுமை போரடித்து கொண்டிருக்கின்றார். எப்படியாகிலும் அவர்கள் வந்து நம்முடைய தானியத்தை, உணவை அழித்து விடுவதற்கு முன்பதாக அதை போரடித்து நாம் வீட்டிற்கு கொண்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி வேக வேகமாக பயந்து நடுங்கிக் கொண்டு அந்த காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தெய்வதூதன் தரிசனமாகி கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று கூப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதற்கு அடுத்து கிதியோன் பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது கிதியோன் நிச்சயமாக என்ன நினைத்திருக்க வேண்டும்? பராக்கிரமசாலியே என்று கூப்பிடும் பொழுது கிதியோன் எழுந்து நிமிர்ந்து பார்த்து, அவர் தன்னை அல்ல கூப்பிடுவது, வேறு யாரையோ அவர் கூப்பிடுகிறார் என்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, என்னையா கூப்பிட்டீர்கள் என்று கேட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்தடுத்து வருகின்ற வார்த்தைகளிலே அவர் எவ்வளவு பலவீனமானவர் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு மனிதனை ஆண்டவர் பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைக்கின்றார். ஆம், ஆண்டவருடைய பார்வையில் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் பலமாய் தெரிகிறதை நாம் பார்க்கின்றோம். மீதியானுடைய கைக்கு இந்த வெள்ளாண்மை தப்பு வைப்பது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நான் மிகவும் அற்பமானவனாக இருக்கின்றேன். என்னையா நீர் போய் என் எதிராளிகளை எதிர்த்து சண்டையிட வேண்டும் என்று சொல்லி அனுப்ப பார்க்கிறீர் என்று சொல்லி, இல்லை, சற்றேனும் இது எனக்கு தகுதியானது அல்ல, நான் அதற்கு தகுதியானவன் அல்ல என்று ஆண்டவருடைய அழைப்பை அங்கே நிராகரிக்க முயற்சிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அழைக்கும் பொழுது கிதியோன் எப்படிப்பட்ட நிலையிலே, யார் அந்த கிதியோன் என்பதை கடவுள் முற்றிலும் அறிந்திருந்த வண்ணமாக நம்மையும் கடவுள் அறிந்திருக்கின்றார். கிதியோன் சொல்லுகிறார், நான் பலவீனன் என்று சொல்லி, என் குடும்பத்திலேயே நாங்கள் மிகவும் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, பராக்கிரமசாலியாய் நீ என் பார்வைக்கு இருக்கிறாய் என்று சொல்லுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் ஒரு பராக்கிரமசாலியை அழைத்து நீர்தான் எனக்கான வெற்றியை தேடித்தர முடியும் என்று அழைக்கவில்லை. மாறாக தன் பார்வைக்கு பலவீனராய் இருக்கின்ற, குறைவுள்ளவராய் இருக்கின்ற கிதியோனை ஆண்டவர் பராக்கிரமசாலியே என்று அழைத்து கிதியோன் வாழ்க்கையில் அல்லது கிதியோனை கொண்டு மாபெரும் காரியங்கள் செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஒரு குழந்தை இல்லாத முதிர் வயதாய் இருக்கிற ஒரு மனிதனைத்தான் ஆண்டவர் பார்த்து, நீ விசுவாசிகளுக்கு தகப்பனாக போகிறாய், உன்னை கொண்டு நான் தேசத்தை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் கடவுளுடைய பார்வையில் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் ஒரு பொருட்டு அல்லவே அல்ல. நாம் நம்முடைய பார்வையில் தான் எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கின்றோம் என்று நிதானிக்க ஆரம்பிக்கிறோம். எனக்கு கல்வி அறிவு இல்லை, அல்லது பொது அறிவு இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு புத்தி கூர்மை இல்லை, எனக்கு எந்த விதமான பக்க பலமும் இல்லை, நான் மிகவும் புறம்பே தள்ளப்பட்ட ஒரு அற்பமான ஒரு மனிதனாய், ஏன் என் வம்சத்திலேயே எங்களை ஒரு பொருட்டாக எண்ணாத மக்கள் மத்தியிலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி
தங்களை மிகவும் சாதாரண ஒரு மனிதர்களாக, எங்களால் இந்த நாட்டிற்கோ வீட்டிற்கோ ஏன் கடவுளுக்கோ எந்த பயனும் இல்லை என்று சொல்லி நினைக்கின்ற நம்மை பார்த்து ஆண்டவர் பராக்கிரமசாலியே என்று அழைக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கிதியோன் வாழ்க்கையில் கிதியோனை பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் எதிர்பார்த்தது கிதியோன் ஒரு பலசாலியாக இருக்க வேண்டும் என்று அல்ல. அவர் பலவீனனாக இருப்பார் என்பது கடவுளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் அந்த பலவீனமான அந்த மனிதனை கடவுள் அழைத்ததென்ற நோக்கம் என்ன? கடவுள் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். கடவுள் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். கடவுள் யாரையும் எதற்காகவும் தெரிந்து கொள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படியானால் ஒரே ஒரு காரியம்தான் தேவை. நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய பராக்கிரமம் அல்ல, மாறாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி பயன்படுவதற்கு அல்லது உம்முடைய விருப்பத்தை உம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை நிறைவேற்றுவதற்கு இதோ கர்த்தாவே நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஒரு காரியத்தை நாம் சொன்னால் போதும். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் ஒரு பொருட்டு அல்லவே அல்ல. கடவுள் எந்த காரியத்திற்காக நம்மை தெரிந்து கொள்ளுகிறாரோ அந்த காரியத்தை நம்மை கொண்டு நிறைவேற்றும்படியாய் கடவுள் நம்மை பலப்படுத்துகின்றவராக இருக்கிறார். அதை தான் கிதியோனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பலத்தால் ஒரு மனிதன் நிரப்பப்படும் பொழுது அந்த மனிதன் அநேக காரியங்களை செய்து முடிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை நம்முடைய பார்வையில் நாம் பலவீனர்களாய் ஒன்றையும் சாதிக்க வழி தெரியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பலவீனன்தான், ஆனால் கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நீ பராக்கிரமசாலி என்று கிதியோனை பார்த்து சொன்ன வண்ணமாய் இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கவலைப்படாதீர்கள் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் பலவீனர்கள் என்பது உங்களுடைய பார்வைக்கு தான். ஆனால் கடவுள் ஒரு நாளும் உங்களை அப்படி பார்ப்பதில்லை. அவர் உங்களை பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் எப்பொழுதோ தீர்மானித்திருக்கின்றார். ஆகவே நான் பலவீனன், நான் ஒன்றுமில்லாதவன் என்று நீங்கள் சொல்லுவதை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. மாறாக ஆண்டவரே நீர் பயன்படுத்தும், நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் போதும். நம்மை கொண்டு கடவுள் மாபெரும் அதிசயங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிதியோன் பலவீனமானவர், ஆனால் ஒரு பலமுள்ள ஒரு பராக்கிரமசாலியாக கிதியோனை கடவுளை பார்த்தீரே, அதற்காக தோத்திரம். அதே வண்ணமாய்த்தான் எங்களுடைய குறைவை பார்க்கிற கடவுள் அல்ல, எங்களுடைய அவைலபிலிட்டியை நாங்கள் இருக்கிறோம், ஆயத்தமாக இருக்கிறோம், உம்மால் பயன்படுத்தப்பட சித்தமாக இருக்கிறோம் என்பதை பார்க்க விரும்புகிற கடவுள். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறேன். பலவீனர்கள் என்று சொல்லி தங்களை தாங்களே குறுக்கி கொண்டிருக்கிறதான அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை இப்பொழுது கண்ணோக்கி பாரும். தம்முடைய பிள்ளைகளை பார்த்து கிதியோன் அழைத்ததைப் போலவே நீர் அழைக்கிறதற்காகவும் கர்த்தருடைய ஆண்டவரை மகிமையை வல்லமையை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போருக்காய் தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.